ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 10, 2024. இவ்வுலகில் ஆன்மீக சக்திதான் அனைத்திலும் பெரிய சக்தியாகும். யாரிடம் இந்த சக்தி இருக்குமோ அவர்கள்தான் இவ்வுலகில் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார்கள். விநாச காலத்தில் அவர்கள்தான் இவ்வுலகிற்கு பெரிய உதவிகள் செய்வார்கள். மேலும் சுயத்தின் மனநிலையை கூட உறுதியானதாக வைத்துக் கொள்வார்கள். ஆன்மீக சக்தி இல்லை என்றால் மனம் அங்குமிங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். எனவே இப்போதிலிருந்தே நாம் சுயத்திற்குள் ஞானத்தின் சக்தி, யோகத்தின் சக்தி, தூய்மைத்தன்மையின் சக்தி மற்றும் உயர்ந்த தாரணைகளின் சக்தி ஆகியவற்றை வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சேவையினாலும் நமக்கு சக்தி கிடைக்கிறது. புண்ணிய கர்மங்களால் நமக்கு சக்தி கிடைக்கிறது. ஞான சிந்தனை செய்வோமானால் அதுவும் நமக்கு பலமாக மாறுகிறது. தூய்மை தன்மையின் பலமோ அனைவரும் அறிந்ததுதான். யோக பலமோ உலக புகழ் வாய்ந்ததாகும். இவற்றால் சுயத்திற்குள் சக்திகளை நிரப்பிக்கொண்டே செல்வோம். அதன் மூலம் இவ்வுலகில் மகா விநாசத்தின் காலம் நடக்கும்போது, நாலாபுறங்களிலும் கூக்குரல் கேட்கும்போது நமது மனநிலையை ஸ்திரமாக வைத்துக்கொண்டு உலக ஆத்மாக்களுக்கு சக்தி வழங்க முடிய வேண்டும். அதற்கு தான் பாபா நமக்கு கூறுகிறார், நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். கேள்விக்குறி இட வேண்டாம். யாரிடம் டிராமாவை பற்றிய உயர்ந்த ஞானம் இருக்குமோ அவர்கள் நன்றாக அறிவார்கள். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ சென்ற கல்பத்திலும் அவையே நடந்தன. மேலும் அதுதான் மீண்டும் நடக்கப் போகிறது. என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவையே சத்தியமாகும். அதனை மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது மிகச்சரியான பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆத்மாக்களை பற்றியோ ஏதோ நிகழ்வுகளை பற்றியோ யஜ்யத்தின் ஏதோ நிலையை பற்றி கூட ஆச்சரியப்படும் நிலை இருக்கக்கூடாது. இவ்வளவு காலம் ஞான மார்க்கத்தில் நடந்து கொண்டிருப்பவர் கூட இவ்வாறு நடந்து கொள்வாரா என்று கூட நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனென்றால் போன கல்பத்தில் என்னவெல்லாம் நடந்தனவோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நடந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட வீண் எண்ணங்களற்ற நிலையை, சாட்சி உணர்வினை தாரணை செய்பவர்கள் நொடியில் முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். ஞான சிந்தனையின் பலமும் மிக நன்றாக நமக்கு இருக்க வேண்டும். அதன் மூலம் நம் முன்னிலையில் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதில் கேள்விக்குறிகள் இருக்கக்கூடாது. உடனடியாக நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடிய வேண்டும். பாபா நமக்கு கூறியிருக்கின்றார், நொடியில் முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை கடந்து செல்லுங்கள். அப்போதுதான் உங்களால் இயற்கைக்கும் சக்தி கொடுக்க முடியும். எப்போது இயற்கை பயங்கரமான ரூபத்தை தரிக்குமோ, அனைத்தையும் ஒரேடியாக அழித்துவிடும் என்று தோன்றுமோ, எதுவுமே மீதம் இருக்காது என்பது போன்ற அழியக்கூடிய நிலை வரும்போது நாம் நமது உயர்ந்த சுயமரியாதையின் ஆசனத்தில் நிலைத்திருந்து இயற்கைக்கு கட்டளையிட்டு அமைதிப்படுத்த வேண்டும். அதற்காக ஆன்மீக சக்தி மிகவும் அவசியமானதாகும். வீணான எண்ணங்களில் நமது நேரம் விரயமாகிக் கொண்டிருக்கக்கூடாது. அப்போதுதான் இயற்கை கூட நமது கட்டளைக்கு கீழ்ப்படியும். நீ அமைதியாகிவிடு என்று கட்டளையிடுவோமானால் அது அமைதியடையும். அதன் புயல்கள் குளிர்ச்சியடைந்துவிடும். நாம் இன்று முழு நாளும் 2 சுயமரியாதைகளை பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன். மேலும் இயற்கையின் தலைவனாவேன். பரந்தாமத்திலிருந்து பாபா தூய ஒளிக்கிரணங்களை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். என்னிடமிருந்து இந்த தூய ஒளிக்கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. இயற்கையின் 5 தத்துவங்களும் இவற்றை அடைந்து கொண்டிருக்கின்றன. அவ்வப்போது முன்னிலையில் பூலோக உருண்டையை பார்த்து சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். அவ்வப்போது கடலின் தண்ணீருக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுப்போம். அனைத்து தத்துவங்களும் மீண்டும் சத்தோப்பிரதான நிலையை அடையட்டும். நமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவையாக ஆகட்டும். ஏனென்றால் அக்னி மற்றும் தண்ணீரால் தான் விநாசம் அதிகமாக நடக்கும்.
இந்த இரண்டின் மீதும் நமது ஆளுமை இருக்க வேண்டும். எப்போது நம்மால் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றால், நாம் இயற்கைக்கு தலைவன் என்ற நிலையில் இருக்க வேண்டும். நமது சுயமரியாதையின் ஆசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி.